காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகாவுக்கு ஆதரவளித்துள்ள நிலையில் குறுக்கு வழியில் அதிகாரத்தை அடைய பாஜக எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது என TR பாலு காட்டமாக விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அவர்களுக்கு முதல் கட்சியாக காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தற்போது தாவேகாவுடன் இணைந்து விட்டதால் திமுகவினர் பலரும் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அந்த வரிசையில் திமுக பொருளாளர் TR பாலு தனது அறிக்கையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியாகி இருக்கும் அறிக்கை சில காலம் மறைந்திருந்த அவர்களின் குணத்தை வெளிக்காட்டி இருக்கிறது. எப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு இக்கட்டான சூழலும் நெருக்கடியும் உண்டானதோ அப்போதெல்லாம் உற்ற தோழமையாக உடனிருந்தது திமுக. அதற்காக நாங்கள் கொடுத்த விலை அதிகம், ஆனால் அவற்றை இன்முகத்தோடு ஏற்றோம். குறிப்பாக சோனியா காந்தி, மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருடன் சிறந்த நட்புணர்வையும் தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தியுடன் பாசப்பிணைப்பையுமே காட்டி வந்தோம். அவரும் நான் சகோதரர் என்று அழைக்கும் ஒரே அரசியல் தலைவர் ஸ்டாலின் தான் என்றெல்லாம் சொல்லி வந்தார். இன்று அவை முறிந்துவிட்டதாக காங்கிரஸ் கூறியிருப்பதை செய்திகளில் பார்த்தபோது ஏனோ திகைப்பு ஏற்படவில்லை. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பெரும்பான்மை இடங்களை பெற்று தேர்தலை சந்தித்து கூட்டணி கட்சி தொண்டர்களின் உழைப்பால் பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பணயம் வைத்து கயமையுடன் மாற்று அணிக்கு சென்றுள்ளார்கள். ஏதோ பெரிய அரசியல் ராஜதந்திர முடிவை எடுத்தது போலவும் அதற்கு கொள்கை முலாம் பூசி நியாயப்படுத்த காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கிறது. சந்தர்ப்பவாதத்துக்கு கொள்கை முகமுடி போடும் முயற்சி பல்லிழிக்கிறது. திமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்த பச்சை துரோகம். குறுக்கு வழியில் அதிகாரத்தை அடைய பாஜக பல மாநிலங்களில் எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் செய்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி யாரை வேண்டுமானாலும் ஆதரிக்கட்டும், அது அவர்களது விருப்புரிமை. ஆனால் யாருக்கு ஆதரவளித்தாலும் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக இருப்பதே அரசியல் அறமாக இருக்கும். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சியே தயங்கிய நிலையில் 2019 தேர்தலில் சென்னையில் அவரை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் முன்மொழிந்த நினைவுகள் என் நெஞ்சில் பசுமையாக நிழலாடுகின்றன. 2 தேர்தல்களில் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி அபார வெற்றியை ஈட்டி தந்து நாட்டிலேயே அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியது திமுக கூட்டணி. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கொள்கை ரீதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் தோளோடு தோல் நின்ற இயக்கம் திமுக. தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல, ஆனால் அவை நிரந்தரம் அல்ல என்பதும் எங்களுக்கு தெரியும். காலம் பதில் சொல்லும் என்று அவர் விமர்சித்துள்ளார்.